எப்பவாவது இப்படி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் ஏன் சிலர் நம்மள மதிக்கவே மாட்டேங்கிறாங்க? நம்ம அருமை ஏன் அவங்களுக்கு புரியல? வாழ்க்கையில ஒரு மாதிரி வெறுமையா, தனியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? நம்புங்க, இதுக்கு காரணம் பெரும்பாலும் மத்தவங்க இல்ல, நாம தான். நம்ம தன்மானத்துல எங்கேயோ ஒரு சின்ன கோடு விழ அனுமதிச்சிட்டோம். அதை சரி பண்ணாம நாம என்னதான் செஞ்சாலும் நம்ம மதிப்பு முழுசா வெளிப்படாது. ஆனா கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை மறுபடியும் உங்க கையில எடுத்து உங்க தன்மானத்தை வலுப்படுத்த ஒரு 10 வழிகளை சொல்ல போறேன். நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயமும் முக்கியம். ஆனா கடைசி விஷயம் உங்க பார்வையே மாத்தும். அதனால முழுசா கவனமா கேளுங்க. முதலாவது, யார் பின்னாலையும் உங்க மதிப்பை குறைச்சிக்கிட்டு போகாதீங்க. ஒருத்தங்க உங்களை மதிக்கலையா, போகட்டும். அவங்க பின்னாலேயே நீங்க போனா நான் உங்களை விட மதிப்பு குறைஞ்சவனு நீங்களே சொல்ற மாதிரி ஆகிடும். பட்டாம்பூச்சியை துரத்துனா அது பறந்துட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க உங்க வாழ்க்கையை ஒரு அழகான பூந்தோட்டமா மாத்தினா பட்டாம்பூச்சி தானா உங்களை தேடி வரும். உங்க மேல நீங்க கவனம் செலுத்துங்க. சரியானவங்க உங்க கூட இருப்பாங்க. இரண்டாவது, அடுத்தவங்க பாராட்டணும்னு எதிர்பார்க்காதீங்க. அவங்க நம்மளை பாராட்டுவாங்களா? இன்னும் அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க. உங்க மதிப்பு உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த சரியா செய்றீங்கன்னு உங்க மனசுக்கு தெரிஞ்சா இந்த உலகமே தப்புன்னு சொன்னாலும் அதை பத்தி யோசிக்காதீங்க. உங்க கதைக்கு நீங்க தான் முக்கியம். உங்களுக்கு நீங்களே பாராட்டிக்க கத்துக்கோங்க. மூன்றாவது, எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களை உண்மையா புரிஞ்சுகிட்டவங்களுக்கு உங்க விளக்கம் தேவைப்படாது. உங்களை தப்பா புரிஞ்சுகிட்டவங்க கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் அது வீண். சூரியன் ஏன் உதிக்குதுன்னு யாருக்கும் விளக்கம் கொடுக்கறதில்ல. உங்க செயல்கள் பேசட்டும். சில நேரத்துல நம்ம அமைதியான புன்னகைதான் சரியான பதில். நான்காவது, தேவையில்லாம மன்னிப்பு கேட்காதீங்க. தப்பு பண்ணா தயங்காம மன்னிப்பு கேட்கறது நல்ல குணம். ஆனா நீங்க நீங்களா இருக்கிறதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? உங்க கருத்தை சொல்றதுக்கோ உங்க உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கோ மன்னிக்கணும்னு ஆரம்பிக்காதீங்க. யாருக்காகவும் உங்க தன்மானத்தை குறைச்சிக்காதீங்க. ஐந்தாவது, எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்காதீங்க. யாராவது உங்களை குறை சொன்னா உடனே கோவப்படாதீங்க. ஒரு யானை நடந்து போகும்போது தெருநாய்கள் குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக யானை நின்னு சண்டை போடுமா? போடாது. அது அதோட வழியில கம்பீரமா போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களை யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். சின்ன சின்ன விமர்சனங்கள் உங்களை பாதிக்காது. உங்க அமைதி தான் உங்க சக்தி. உங்க ஆற்றலை வீணாக்காதீங்க. ஆறாவது, உங்க மன நிம்மதியை கெடுக்கிற ஆளுங்க கிட்ட இருந்து தள்ளிருங்க. சிலர் நம்ம வாழ்க்கையில களைகள் மாதிரி நம்ம ஆற்றலையும் சந்தோஷத்தையும் மெல்ல மெல்ல எடுத்துடுவாங்க. அப்படிப்பட்டவங்க கூட இருக்கிறதுக்கு தனியா இருக்கிறது எவ்வளவோ நல்லது. உங்க மன அமைதி தான் உங்க சொத்து. அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ஏழாவது, யாரையும் பார்த்த உடனே நம்பிடாதீங்க. நம்பிக்கை ஒரு கண்ணாடி மாதிரி. இனிமையான வார்த்தைகளை மட்டும் கேட்டு உங்க மனசோட திறவுகோலை எல்லோர்கிட்டையும் கொடுக்காதீங்க. அவங்க செயல்களை கொஞ்ச காலம் கவனிங்க. நம்பிக்கைங்கிறது செயல்ல சம்பாதிக்க வேண்டிய விஷயம், வெறும் வார்த்தைகள்ல இல்ல. எட்டாவது, உங்க மனசு சொல்றத கேளுங்க. அது ஒரு சரியான வழிகாட்டி. நம்ம மனசுக்குள்ள இருந்து வர்ற உள்ளுணர்வு ஒரு சரியான வழிகாட்டி மாதிரி. ஒரு விஷயம் சரியில்லைன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் வந்தா அதை சாதாரணமா விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு ஏதோ சொல்ல வருதுன்னு அர்த்தம். மத்தவங்க சொல்றத கேளுங்க, ஆனா உங்க மனசு சொல்றத நம்புங்க. ஒன்பதாவது, பழிவாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுடுங்க. உங்களை யாராவது காயப்படுத்தினாங்களா? பதிலுக்கு அவங்களையும் காயப்படுத்தணும்னு நினைக்கிறது. நீங்களே விஷத்தை குடிச்சிட்டு அவங்க பாதிக்கப்படணும்னு எதிர்பார்க்கிற மாதிரி. பழிவாங்கும் எண்ணம் உங்களை தான் பாதிக்கும். அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பெரிய பதிலடி என்ன தெரியுமா? அவங்கள முழுசா மறந்து உங்க வாழ்க்கையில முன்னேறி சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறதுதான். பத்தாவது, இப்ப நாம காத்திருந்த அந்த ரொம்ப முக்கியமான கடைசி விஷயம். முடிஞ்சு போன விஷயத்திலேயே இருக்காதீங்க. நடந்து முடிஞ்சதையே நினைச்சு வருத்தப்படுறது. வண்டி ஓட்டும் போது முன்னாடி பார்க்காம பின்னாடி காட்டுற கண்ணாடியே பார்த்து ஓட்டுற மாதிரி. எங்கேயாவது இடிச்சிடும். கடந்த காலம் ஒரு பாடம், அவ்வளவுதான். அதுல இருந்து கத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க. பழசுங்கிற நங்கூரத்தை தூக்கி எறிந்தால்தான் உங்க வாழ்க்கைங்கிற கப்பல் எதிர்காலத்துக்கு பயணிக்க முடியும். சுருக்கமா சொன்னா, தன்மானம்ங்கிறது ஒரு சக்தி. அது மத்தவங்க கொடுக்கறது இல்ல, அது நமக்குள்ள இருந்து வரணும். நீங்க நீங்களா இருங்க, தைரியமா இருங்க. பொதுவா ஒரு கடல் மாதிரி அமைதியா இருங்க. ஆனா உங்க தன்மானத்தை யாராவது தேவையில்லாம சீண்டி பார்த்தா நீங்க ஒரு பெரிய அலைன்னு காட்டவும் தயங்காதீங்க.